வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மீனாட்சி அம்மா வந்து உளுந்து எப்படி ஊற வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1 கிலோ உளுந்துக்கு வந்து இதை ஒரு படி போட்டால் உண்டு. 5 கிலோவுக்கு நம்ம 2 கிலோ உளுந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ உளுந்து வந்து போடுறாங்க. அந்த இடத்துல உளுந்தை நல்லபடியாக வந்து நல்லா கழுவிட்டு வா துர்கா 5 வாட்டி. எதுக்குமா 5 வாட்டி கழுவ சொல்கிற? ஒரு வாட்டி கழுவுனா போதாதா? உளுந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு இட்லி வந்து பிரைட்டாக வெள்ளையாக இருக்கும். உளுந்து வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா இட்லியும் கொஞ்சம் கலர் வந்து சுமாராக இருக்கும். ஓ, இதான் ரகசியமா? ஏ அம்மா வேலை பார்க்கறது எத்தனை வாட்டி பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லி சக்தி வந்து கேட்குறாங்க துர்கா கிட்ட. இது கூட உனக்கு தெரியாதா? அக்கா, நீ தான் இது மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கணும். அம்மா கூட நீ தானே சமைக்கலாம் உனக்கு தெரியும். உனக்கே தெரியாதப்ப எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு உளுந்தை வந்து கழுவி எடுத்துகிட்டு வராங்க. அம்மா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னம்மா பண்ண போகிறோம்? கரண்ட் இல்லைன்னா கிரைண்டர் ஓடாது. கிரைண்டர் ஓடலைன்னா மாவு எப்படி அரைக்க முடியும்? அதுவா ஆட்டுக்கல்ல அரைச்சிக்கலாம். என்னம்மா, அதை வச்சு சூப்பு தானே வைக்க முடியும்? ஏ, ஆட்டுக்கால் இல்லடி, ஆட்டுக்கல். அதில் தான் நம்ம முதல்ல வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இட்லிக்கெல்லாம் மாவெல்லாம் அரைப்பேன். அது எங்கம்மா இருக்குது? எனக்கு தெரியாமல் அதுவும் இத்தனை வருஷமாக வந்து நம்ம வீட்லையா இருக்குது? ஆமாண்டி, நம்ம வீட்டில் தான் இருக்குது. வா தோட்டத்துக்கு போகலாம். ஏ வாங்கடி, போய் பார்க்கலாம் ஆட்டுக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு துர்கா, சக்தி, யமுனா 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஆமாம், ஆட்டுக்கல்லோட உயரம் 1.5 அடியாவது உயரமாக இருக்கும். அகலம் வந்து ஒரு 3 அடி இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை என்னம்மா நீ சொல்கிற? இங்கே இருக்குன்னு சொல்லி இங்கே வெட்ட வெளியாக இருக்குது. டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குண்டி. அப்படி இருக்கும்போது மண் வந்து மூடிடுச்சு. அம்மா, எந்த இடத்தமா தோண்ட சொல்கிற? எனக்கே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி துர்கா, சக்தி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஏய், காசு கொடுத்து வாங்கணும் பரவாயில்லையா? இந்த காலத்தில் வந்து 6000 இருக்கும். 6000 இருக்குமா? எல்லா மண்ணையும் தோண்டியாவது கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க 3 பொண்ணுங்களும். கடப்பாறை, மம்முட்டி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. கடப்பாறையை வச்சு குடுன்னு வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தோண்டி முடிச்சோன்னே, என்னம்மா அது இங்கே இல்லை, அப்போனா அங்கே இருக்கும் போது தோண்டுங்கிறாங்க. அங்கேயும் இல்லை. அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல தோன்றுறாங்க. டொப்பு டொப்புன்னு சவுண்டு கேட்குது. ஏய், பார்த்து தோண்டணும் சரியா? கடப்பாறையை வந்து வச்சு தோணுனா பார்த்து டேமேஜ் இல்லாமல் எடுக்கணும். ஜேசிபி வச்சு தோண்டலாம்ல? ஜேசிபி வச்சு தோணுனா 2 கல் 2 பாதியாக வரும் பரவாயில்லையா? அச்சச்சோ, சரிம்மா இதிலே தோண்டலான்னு சொன்னோன்னே ஓரளவு வந்து ஃபுல்லாக வந்து தெரிகிற அளவுக்கு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. துர்கா வந்து டக்குன்னு வந்து அந்த கடப்பாறையை வந்து வாங்குறாங்க. வாங்குன்னு குத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம துர்கா கடப்பாறையை வச்சு, என்னடி உனக்கு இவ்வளோ பவர் வந்துச்சு? இவ்வளோ வேகமாக வந்து தோண்டிக்கிட்டு இருக்க? நான் ஏன் தோன்றேன் தெரியுமா? நீதிமணியை வந்து நினச்சேன். அவர் மேலே இருக்கிற கோவத்தை கடப்பாறை வழியாக கை வழியாக இறக்கி அதான் தோண்டுனா அதான் இவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிஞ்சிருச்சு. இதை தூக்கலாம் நம்மளால முடியாது. என்னாலலாம் முடியாதுன்னு மீனாட்சி அம்மா வந்து பேசுகிறாங்க. நீங்கள் 3 பேர் சேர்ந்து தூக்கிடுங்க. அம்மா, இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியுமா? 150 கிலோக்கு மேலே இருக்கும். நாங்கள் 3 பேர் சேர்ந்து எப்படிமா தூக்க முடியும்? அதுவும் தரையில் இருந்தால் கூட சாட்சி விட்டு உருட்டிடலாம். இது பள்ளத்தில் இருக்குது, அதுவும் 2 அடி ஆழத்தில் இருக்குது. இது எப்படிமா தூக்க முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வெற்றி வந்து வராங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். வெற்றி, இது 150 கிலோ இருக்கும், எப்படி தூக்க முடியும்? அதுவும் 2 அடி பள்ளத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பேசுகிறீங்களான்னு சொல்லி வெற்றி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அசால்ட்டாக வந்து தூக்கிடுறாங்க. பின்னாடி வந்து அந்த சூப்பரான மியூசிக் வந்து போடுறாங்க. அப்படியே வந்து மாதம் வந்து இறக்கி வச்சிடுறாங்க. அம்மா, சூப்பர் இல்லை? இதில் இப்போ மாவு வந்து அரைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்னம்மா நீ இவ்வளோ தூரம் தோண்டி வெற்றியெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி சொல்கிற? ஆட்டுக்காலில் அரைக்கணும்னா மேலே கைப்பிடி இருக்கணும்ல? கைப்பிடி தானே, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பழைய கிரிக்கெட் பேட்டை வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம துர்கா, என்ன கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு வர? நீ என்ன விளாடணுங்கிறியா? எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இது உளுந்து வந்து இதெல்லாம் போட்டு அரைக்கணும்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். 5 கிலோ மாவு வந்து இந்த ஆட்டுக்காலில் அரைக்க. விளையாடுறதுக்கு பேட் எடுத்துகிட்டு வந்திருக்க. இப்போ இருங்க, கைப்பிடி தானே வேணும்னு சொல்லி மேலே இருக்கிற ஹேண்டில் வந்து உருவிட்டாங்க. உருவிட்டு அந்த இடத்துல வந்து சொருகுறாங்க. அந்த ஆட்டுக்கல் மேலே இருக்கிற அந்த கல்லில் வந்து சொருகினோன்னே ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு, இதை வச்சு சுற்றிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஓகே, நீயும் வர வந்து மீனாட்சி அம்மா பொண்ணுங்கிறத நிரூபித்து காட்டுற. ஓகே, சந்தோஷங்கிற மாதிரி அல்டிமேட்டாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம துர்கா, யமுனா, சக்தி 3 பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அம்மா, இப்போ அரைச்சிடலாம்ல? இப்பயும் அரைக்க முடியாதுமா. என்னம்மா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி துர்காவும் சக்தி யமுனாலாம் கடுப்பாயிட்டாங்க. முதல்ல கரண்ட் இல்லைன்ன, ஆட்டுக்கால தோண்டி எடுத்தா முடியும் என்ன, தோண்டி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு புடி இல்லைன்ன, புடியும் வச்சாச்சு. இப்போ கேட்டால் இப்பயும் முடியாதுண்ணே. 25 வருஷம் ஆச்சுமா, வளன்னு ஆயிடுச்சா இந்த இது மண்ணுப்பட்டு. இப்போ அதை கொத்துறதுக்கு ஆள் வேணும். உளி சுற்றியில் வச்சு நம்மளாம் கொத்துனா சரி வராது. அவ்வளோதானே, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆளை. கொத்துறதுக்கு ஆல்ரெடி ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சக்திக்காக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல
மாம்சு நாங்களாம் பக்கத்துலேயே இருக்கோம், எங்கள் முன்னாடியே ரொமான்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் போய் ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வெற்றி மடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பித்த பிள்ளையோ நமக்காக வந்து இப்படி வந்து ஓடா உழைக்குது. வீட்டு மருமகனா இப்படி தானே இருக்கணும். மாமியார் வீட்டில் சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் பெரிய பிரச்சனைனாலும் வெற்றி வந்து மாதம் வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி துர்கா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதுவே சில பேர் வாச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டாங்க துர்கா. ஆமாம் எனக்கெல்லாம் ஹஸ்பண்டே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம யமுனா வந்து. அக்கா அவள் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டாக்கா துர்கா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதன்னு சக்தி வந்து பேசுகிறாங்க. என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இருந்தாலும் உண்மையை தானே சொல்கிறாங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்காங்க. ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து இருக்காப்புல. வெற்றியை பார்த்தோன்னா குடுக்குன்னு உள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பா போட்டுக்கிறாங்க. ஐயா தயவு செஞ்சு கதவை திறங்க. இவரை போன வாட்டம் தானே தென்னந்தோப்பு கூட்டிகிட்டு போயிட்டு அடின்னு அடித்தோம், வட்டி பணம் கொடுக்காதனால. இப்போ அதனால இப்படி வந்திருக்காரோ. ஐயோ போன வாட்டியே தர்மடி அடிச்சிட்டாங்க, இந்த வாட்டிலாம் திருப்பி போகக்கூடாதுங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு. பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவர் நினைக்கிறதெல்லாம். வெற்றி வந்து கதவு திறங்கய்யாங்கிறாங்க. ஒருவேளை கதவை உடச்சிட்டு வந்துட்டானோ அப்புறம் அதுக்கு வேறு செலவு பண்ணணும், இவங்கள்ட்ட தான் காசு கேட்கணும், அதுக்கு வேறு சைடில் வந்து பணம் கேட்பாங்களேன்னு சொல்லி கதவு திறக்கிறாங்க. என்ன வேணும், என் கூட வாங்கய்யா. என்னப்பா இதே மாதிரி தான் அன்றைக்கி தனியாக கூட்டிகிட்டு போனேன், அன்றைக்கி நீங்கள் நிதானம் இல்லாமல் ஆகி ஏதோ வார்த்தையெல்லாம் விட்டீங்க, அதனால தான் அப்படி நான் பேசினேன். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, ஒரு வேலை இருக்குது, கிரைண்டர் வந்து கொடுத்தணும் அப்படிங்கிறாங்க. உண்மை தானே, சரி நான் போய் உளி சுத்தியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எக்யூப்மெண்ட்டை வந்து மஞ்சப்பையில் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வந்து வராங்க. எங்கப்பா இருக்குது எக்யூப்மெண்ட்னோடனே, இதான் எக்யூப்மெண்ட்டு. இப்போ என்ன தம்பி கிரைண்டர்னு சொன்னேன், இந்த காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை, நாங்கள் பயன்படுத்துகிறோம், வீட்டில் கரண்ட் இல்லை, அந்த காலத்து மாதிரியே நாங்கள் எல்லாமே வந்து சீர சிறப்பமாக செம்மையாக செய்ய போகிறோம். துர்கா வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து அதை செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வளன்னு இருக்க போது. அம்மா இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்கா, இப்பயே சொல்லிவிடுமா, அதுக்கப்புறம் இப்படி சரி செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல மாட்டியே. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐயா காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா, முதல்ல வேலையை வந்து முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் காஃபி எதுவும் வந்தாலும் கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களாம்மா அந்த காலத்து மனுஷங்களாம் வேலையில் தான் வந்து 100% கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் எதுவாக இருந்தாலும் காஃபி டிஃபன்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. வெற்றியும் சக்தி வந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல என் வீட்டுக்கா நீ எவ்வளோ உழைக்கிற, ஆமாம் நான் அந்த பணம் கொடுத்தாதான் நீ வாங்கிக்க மாட்டேங்கிற, நான் கொடுக்குற உதவியாவது நீ வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.